السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்ல நாய் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார் என்று சாட்சியம் படைத்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு அவனுடைய வாழ்நாளில் அவன் முழு சமூகமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய சந்தோஷமான தினங்களாக அல்லாஹு தாலா 2 பெருநாள் தினங்களை வைத்திருக்கிறான். அது மிகவும் முக்கியமாக அல்லாஹு தாலா அது முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு சந்தோஷமான தினம். அன்றைய தினங்களில் நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். அது உங்களுடைய சந்தோஷங்கள் எந்த விதத்தில் அமைந்தாலும் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல், இறைவன் தடுத்த எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாமல், இறை மார்க்கம் எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் உங்களுடைய சந்தோஷங்களை அன்றைய தினங்களில் மாத்திரம் தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற முறையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பிரகடனப்படுத்துகின்ற, அறிமுகப்படுத்துகின்ற, ஞாபகப்படுத்துகின்ற தினமாக அல்லாஹு தாலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய செயல்பாடுகளை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் அல்லாஹு தாலா இந்த பெருநாளுடைய தினத்தை வைத்திருக்கிறான், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்த ஒரு தினத்தில் ஞாபகப்படுத்தி, குறித்த சில நாட்களில் அவர் செய்த அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகளை வைத்து இறைவன் அதை ஒரு வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். சபா மருவாவுக்கு இடையிலே ஓடுவதாக இருந்தாலும் அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய மனைவி சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மகாமு இப்ராஹிமிலே தொழுவது, இப்படியான அதாவது பெருநாளுடைய தினத்தில் அறுக்கக்கூடிய குர்பானி, இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏன் அறுக்க வேண்டும் என்பதையெல்லாம் சம்பவங்களோடு தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா ஒரு தினமாக வைத்து ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதனால் நீங்கள் வருடத்தில் ஒரு நாள் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒட்டியதாக, அவருடைய நிகழ்வுகள் ஞாபகம் வரக்கூடியதாக இறைவன் வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? என்னுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம், என்னுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம். இந்த உலகில் யாருக்கும் இப்படி ஒரு சான்றிதழை இறைவன் சொல்லவில்லை. நாம் 1000 பேருக்கு சொல்லுவோம், வருடத்திற்கு வருடம், ஒரு நாளைக்கு ஒரு நாள், இவன் என்ற கூட்டாளி, இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாம் நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். ஆனால் ரப்புல் ஆலமீன்
இந்த அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்றிலே நபிமார்களுடைய எண்ணிக்கையிலே எந்த ஒரு நபியையும் பார்த்து என்னுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை மாத்திரம் சொன்னான். மறுமை நாள் வரைக்கும், உலகம் அழிகின்ற வரைக்கும் அவரை இந்த சமூகம் இத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலாம், அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டான் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நாவினால் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறையிலே வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அன்புள்ள சோதர்களே, அப்படி மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தவர், அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர், இந்த உலகில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க பெற்றவர் என்று இறைவனால் சான்று பகிரப்பட்டு என்னுடைய மிகவும் உற்ற நண்பராக இருக்கிறார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான் என்றால் எவ்வளவுக்கு இறைவன் அவரை நேசித்திருக்கிறான், எந்த அளவுக்கு அவருடைய பொருத்தம், இறைவனுடைய பொருத்தம் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா திருமறை வசனத்திலே சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா நேசித்தான், ஏன் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பல வார்த்தைகளை கொண்டு இறைவன் சோதித்து பார்த்தான். அவருடைய சோதனைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம். தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிந்தார்கள், அல்லாஹ் அறுக்க சொன்னான், அறுப்பதற்காக வேண்டி துணிந்தார்கள். தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் முதுமை அடைந்ததற்கு பின்னால் தான் அவருக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையே கிடைக்கிறது. அதுவரை காலமும் அவருக்கு குழந்தை பாக்கியமே இருக்கவில்லை. அப்படி ஒரு சோதனை. அது மட்டுமல்லாமல் அவருக்கெல்லாம் முதுமையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து விட்டு பிள்ளை பாசம் இதோ கிடைக்கிறது, ஒரு தந்தைக்குரிய அந்த பிள்ளையினுடைய அன்பு வெளிப்படுகிற நேரத்தில் அப்படியே கொண்டு போய் பாலைவனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத விஷ ஜந்துக்களும் விஷ கிருமிகளும் இருக்கிற இடத்தில் கொண்டு போய் விட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற சட்டம் இறை கட்டளைக்காக வேண்டி கட்டுப்பட்டார். இப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். வாப்பாவோடு சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது, ஊர் மக்களை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படியான நிலைகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையின் சோதனையின் அடிப்படையில் அவருக்கு இறைவன் கொடுத்த சோதனைகள். அவர் எல்லா விஷயத்திலும் அவர் வெற்றி பெற்றார். எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்றார் தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஏ இப்ராஹிமே அப்படியே நிறுத்திவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு வியந்து பேசுகின்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே நிப்பாட்டி விடு என்று இறைவன் திகைத்து போய், இறைவன் ஆச்சரியப்பட்டு போய் இப்ராஹிமே நிறுத்திவிடு என்று சொல்லுகின்ற வசனத்தை பார்க்கிறோம். தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று சொன்ன நேரம் அறுப்பதற்காக வேண்டி துணிந்தார், மகனை அறுப்பதற்காக வேண்டி வந்து விட்டார். அல்லாஹு தஆலா வியந்து போகிறார். நாம் ஒரு ஆச்சரியமான ஒரு நிப்பாட்டி வேணாம் வேணாம் என்று சொல்வது போல ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை நிப்பாட்டி விடு என்று மகனை அறுக்க துணிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்புள்ள சோதரர்களே, அவருக்கு கொடுத்த சோதனை எல்லாவற்றிலும் அவர் வெற்றியை கண்டார். அன்புள்ள சோதரர்களும் இப்படியான வரலாற்றை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் எல்லோரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய எந்த ஒரு நபிமார்களுடைய வரலாற்றையும் சொல்லிவிட்டு இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த இறுதி சமூகம் பின்பற்ற வேண்டியவர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான். இந்த இறுதி சமூகம் முகம்மது நபி அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். அவரிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடாகத்தான் இந்த இறுதி சமூகம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். அடுத்தது இறைவன் சொல்வதாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இறுதி தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், இத்தபி மில்லத இப்ராஹிம், நபியே நீங்க பின்பற்றணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற வேண்டும். இந்த இறுதி மார்க்கம் என்பது ஒட்டுமொத்தமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது. இப்ராஹிமை பின்பற்றுங்கள் நபியே. அதே வாசகத்தை இறைவன் சொல்கிறான், இத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் எல்லோருமே இறுதி சமூகமே, நீங்கள் எல்லோருமே இப்ராஹிமை தான் பின்பற்ற வேண்டும், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி ஒரு சான்றை வைக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி பயன்படுத்துகிறான் தெரியுமா? திருமறை குர்ஆனில் எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை, எந்த ஒரு நபிக்கும் இவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய இறுதி தூதருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறுதி தூதரிடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த வாசகம் எது தெரியுமா? நபியுடைய வாழ்க்கை முழுவதும் முன்மாதிரி. இறுதி தூதருடைய வாழ்க்கை முழுவதும் முன்மாதிரி. அடுத்து அல்லாஹு தஆலா நபிமாருடைய பட்டியலில் யாருக்கும் இந்த உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லல. அடுத்தது சொல்வதாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இறைவன் சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். உங்கள் எல்லோருக்கும் இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் எப்படி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறீர்களோ அது போன்று நீங்கள் எல்லோருமே இப்ராஹிமையும் பின்பற்ற வேண்டும். அவர் செய்த அத்தனை காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு முன்மாதிரி. இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபீஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக். இதை தவிர அவர் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடுவதாக சொன்னார். அந்த வார்த்தையில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. ஏன்? அவர வாப்ப நரகவாதி, அவர வாப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர், அவர் வாப்பாவுக்கு துஆ செய்வதாக பாவ மன்னிப்பு தேடுவதாக சொல்லிவிட்டார். அந்த ஒரு வார்த்தையை தவிர இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு முஸ்லிம் பாவ மன்னிப்பு தேட இயலாது. அந்த ஒரு வார்த்தையை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி என்ன? ஒரு தந்தையாக பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி. ஒரு கணவனாக மனைவியிடத்திலே நடந்து கொள்வதில் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி. திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். ஒரு தந்தையோடு ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மார்க்க விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தஅவா பணியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லாவற்றையும் எந்த ஒன்றையும் எவனாலும் பிழை கூற முடியாது. அப்படி பிழை கூறுவதாக இருந்தால் அவன் இறைவனுடைய திருமறை குர்ஆனை நிராகரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுது அவரிடத்தில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான முன்மாதிரி இருக்கிறது. அவர் மார்க்கம் என்ற ரீதியில் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். அவர் வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதாக சொன்ன அதை தவிர, அப்படி என்றால் ஒட்டுமொத்தமும் இந்த உம்மத் பின்பற்ற வேண்டிய செய்தி. அன்புள்ள சோதரர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை இருக்கிறது. ஏராளமான படிப்பினை. ஒரு பெற்றோர் பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, தாய் தந்தையர்களுடைய வாழ்க்கை, சமூகத்தினுடைய வாழ்க்கை, இறைவனுக்கு உண்டான வாழ்க்கை, மார்க்க விடயங்களை தஅவா எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்கிறது. எதிலும் முன்மாதிரி இல்லாமல் இல்லை. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முன்மாதிரி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்மாதிரியாக திருமறை குர்ஆன் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துஆ செய்தல், பிரார்த்தித்தல். இதை நாம் நிறைய பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் படிப்பினை பெறுவதில்லை. துஆ கேட்கிறது. இன்றைக்கு எங்களில் அதிகமான பேரை பார்க்கிறோம். துஆ செய்கிற விகிதத்தை எடுத்து பார்த்தால் துஆ செய்கிறதுங்கிறதே இல்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது. எப்ப துஆ கேட்கிறது? எப்பயாவது பயங்கரமான ஒரு நோய் வந்து விட்டால், உசுறு போக போகுது, மௌத்தாக போக போகிறோம் என்ற உணர்வு வந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறான். கஷ்டம் வந்து விட்டால், கடன்கள் வந்து விட்டால், நஷ்டம் வந்து விட்டால், பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டால் அப்ப துஆ கேட்கிறான். மற்ற நேரங்கள் எல்லாம் அவனுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது போன்று நிம்மதியாக இருந்து விடுகிறான், பிரார்த்தனையை மறந்து விடுகிறான். இன்னும் சிலர் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள்? பிரார்த்தனை கேட்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், இல்லாது விட்டால் அவனோடு அல்லாஹ் கோபிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி ஒரு சடங்குக்காக கடமையான தொழுகைக்கு பின்னால் வந்து பிரார்த்தித்து விட்டு போய் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு நபிமொழியும் இல்லை கடமையான தொழுகைக்கு பின்னால் கையேந்தி தனியாகவோ கூட்டாகவோ துஆ செய்ததாக எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. நாம் எப்படி நாடகம் ஆடுகிறோம்? நாம உருவாக்கி கொண்டு கடமையான தொழுகைக்கு பின்னால் தனித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கவில்லை. பின்னால் வரக்கூடிய அத்தனை ஔராதுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். ஆனால் தனித்தனியாக நின்று கடமையை முடித்து விட்டு என்ன ஒரு நாடகம் நடித்து விட்டு போகிறோம். அப்படியே தொழுது முடித்து விட்டால் துஆ செய்ய அப்படியே கையை ஏந்தி கொஞ்ச நேரம் கேட்டு அப்படி முகத்தில் தான். இது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாதவைகள். முகத்தில் அப்படியே ஊதி முகத்தில் தடவி இப்படி தடவி கொண்டு போவதெல்லாம் பிதத்தான காரியம். கடமையான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திக்கவில்லை. நாம் என்ன நாடகம் ஆடுகிறோம் பார்த்தீர்களா? அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பதை வலியுறுத்தினார்கள். துஆ கேட்க வேண்டும், இல்லாது விட்டால் அல்லாஹ் உன்னோடு கோபப்படுகிறான். அல்லாஹ் யாரு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சோதரர்களே, ஆனால்
பிரார்த்திக்கின்ற விடயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் தெரியுமா? கஞ்சத்தனமாக இருக்கிறோம். தேவை ஏற்படும் பொழுது வந்து நிற்கிறோம். ஏனைய நேரங்களில் பிரார்த்தனை என்கிற பகுதிக்கு நாம் முன்னுரிமை கொடுப்பதில்லை. ஏன் எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டதாம், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் அதற்காக வேண்டி பிரார்த்திக்கிறோமா? மறுமையுடைய நாளில் மனுஷர் பெருவரையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நேரத்தை குறித்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறோமா? மரண தருவாயில் இருக்கிற நேரம் மலக்குமார்களுடைய அடியும் உதைகளாகவும் இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமா? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமான சந்தோஷமான குழந்தைகளை தந்திருக்கிறானே, அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்திக்கிறோமாம். பிள்ளைகளுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம். அவர்கள் நான் மரணித்து விட்டாலும் என்னுடைய காலத்திற்கு பின்னாலும் அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும், இறைவா கையேந்துகின்ற நிலையில் வெற்றி விடாதே என்று பிரார்த்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பிரார்த்திக்கிறோம். தவறு அல்ல. எதை பிரார்த்திக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை பிரார்த்தித்தார்? அவருடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை என்கிற முன்மாதிரி வித்தியாசம். சகோதரர்களே, சுருக்கமாக அந்த ஞாபகப்படுத்துகிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லாமல் அவர் பிரார்த்திக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்திக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை இணைத்து நீங்கள் பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு கஷ்டம் வருகிறதாம், இறை கஷ்டத்தை போக்குகின்றவனே என்று இறைவனிடத்திலே சொல்லுங்கள். உணவுக்கு பஞ்சமாக இருக்கிறீர்களாம், ரஸாக் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லுகிற நேரம், இறைவா அன்தல் கஃபூர், நீ பாவங்களை மன்னிக்கின்றவன், கஃபார் பாவங்களை மன்னிக்கிறவன் என்ற திருநாமங்களை சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரியில் ஒரு பகுதி, அவர் பிரார்த்திக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை பயன்படுத்தாமல் அவர் பிரார்த்திக்க மாட்டார். அவருடைய திருமறை வாசகங்களை புரட்டி பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பற்றி இறைவன் பேசுகிறான் என்றால் எப்படி பேசுவான் தெரியுமா? திருமறை குர்ஆனிலே வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிமை இந்த குர்ஆனிலே நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். உங்களுக்கு நாம் வத்துலு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய செய்தியை மக்களுக்கு நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள். சம்பவத்தை சொல்றான். அந்த சம்பவங்கள் எல்லாம் இப்ராஹிம் என்று வருகின்ற பொழுதே நீங்கள் கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். நான் இங்கு சொல்லுகின்ற விஷயம், பிரார்த்திப்பார். அவருடைய பிரார்த்தனை எல்லாவற்றையும் இறைவன் அதிகமான இடங்களிலே திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த பிரார்த்தனைகளில் எல்லாம் அவர் அந்த பிரார்த்தனைகளில் இறைவனுடைய திருநாமத்தை பயன்படுத்தாமல் பிரார்த்திக்க மாட்டார். அடுத்தது அவருடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? அவர் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைகளில் அதிகமானது தன்னுடைய பிள்ளைக்காக இருக்கும், தன்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்திற்காக இருக்கும். தன்னுடைய பிள்ளை சிலை வணங்கிவிடக் கூடாது, வழி தவறிவிடக் கூடாது என்ற பிரார்த்தனையாக இருக்கும். இந்த பிரார்த்தனைகளை நாம் கேட்கிறோமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அடுத்தது அவருடைய பிரார்த்தனை தெரியுமா? அவர் தன்னுடைய தந்தைக்கு தாய்க்காக பிரார்த்திப்பார், அவருடைய தாய் தந்தையர்களுக்காக பிரார்த்திப்பார். அன்புள்ள சகோதரர், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய உங்களுடைய தாய் தந்தையர்கள் எத்தனை பேர் மரணித்து எத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது. அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைகள் எப்படி, எத்தனை தடவைகள் பிரார்த்திக்கிறோம். சிலருக்கு தாய் தந்தையர்களே மறந்து விட்டது, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தியே மறந்து விட்டது. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் என்பதை கூட புதறி தள்ளிவிட்டார்கள். அவர்களை கணக்கிலும் எடுப்பதிலே மண்ணறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ மண்ணாய் போய்விட்டார்கள், இனிமேல் அவர்கள் வரப்போவதில்லை, இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பிரார்த்தனையை கூட மறந்து வாழ்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் ஆகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் தன் தாய் தந்தையருக்காக பிரார்த்திப்பார். அதே போன்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுயநலவாதியாக இருக்கவில்லை, தனக்காகவும் தன் பிள்ளைக்காக வேண்டியும் மட்டும் பிரார்த்திக்கின்றவராக இருக்கவில்லை. ஒட்டுமொத்த உம்மத்துக்கும், முஸ்லிம் உம்மத்துக்கும், மூமின்களுக்கும் பிரார்த்திப்பவராக அவர் இருந்தார். திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழு முஃமின்களுக்கும். இன்றைக்கு நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காசாவிலே நடக்கிற பிரச்சனையை பாருங்கள். அவர்கள் நாளாந்தம் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு மாட்டின், ஆட்டின், ஒட்டகத்தின் இரத்தத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்கள் மனித உயிர்களின் இரத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியான ஒரு அவல நிலை என்பதை பாருங்கள். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோமாம். அவர்கள் என்னுடைய இரத்தம், அவர்கள் என்னுடைய மூமின் உம்மத். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல் முஃமினு லில் முஃமினி கல் புனியான், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றும்,
ஒரு அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவர்களை மறந்து வாழ முடியுமா? அவர்கள் இன்றைக்கு கூட இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை. முழு உலக நாடுகளும் அவர்களை எதிர்த்து நிற்கிற இஸ்ரேலை பயங்கரவாதிகள் என்றும், தீவிரவாதிகள் என்றும், அடக்குமுறையாளர்கள் என்றும், அத்துமீறுகிறார்கள் என்றும், அநியாயம் செய்கிறார்கள் என்றும், படுகொலையை செய்கிறார்கள் என்றெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எப்படி பிரார்த்திக்கிறோம்? அவர்களுக்காக வேண்டிய எவ்வளவு கரிசனை காட்டுகிறோம்? இன்றைக்கு நானும் நீங்களும் புத்தாடைகளோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறோம். பகல் வேலை சாப்பாட்டுக்கு நேத்திராவே ஏற்பாடு செய்து விட்டோம். பகலைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவது என்பதை அப்பவே முடிவெடுத்து விட்டோம். அவர்கள் ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். கடந்த நாட்களில் 48 மணி நேரத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்காது விட்டால் 14,000 குழந்தைகள் பட்டினியால் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று உலக அமைப்புகள் பேசியது. அன்புள்ள சோதரர்கள், அவர்களுக்காக வேண்டி, அவர்களுடைய பசி போவதற்காக வேண்டி, அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பிரார்த்திக்கிறோமாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னரிடத்தில் அழகிய முன்மாதிரி. ஒட்டுமொத்த மனித அதாவது மூமின்களுக்கும் அவர் பிரார்த்திப்பார். அவருடைய பிரார்த்தனையில் அப்படி வழிகாட்டல் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை என்கிற பகுதி மிக முக்கியம் சகோதரர்களே. அதே போன்று பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறான். அவருடைய தந்தை இடத்திலே போய் மார்க்கத்தை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த தந்தை அவரை வெளியேற்றி விடுகிறார். அந்த சமூகம் எல்லாம் அவரை எதிர்த்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவருடைய பிரார்த்தனை எப்படி அமைந்தது தெரியுமா? தவ்வா பணியை செய்தார். அடுத்த ஒரு முன்மாதிரி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அந்த நல்ல காரியத்திற்கு பின்னால் இறைவனிடத்தில் பிரார்த்திக்காமல் இருக்க மாட்டார். நாம் தொழுதாத்தான் நம்ம கடமையான தொழுகையை முடிச்சாத்தான் நம்ம துவா கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அதை தொடர்ந்து அவருடைய பிரார்த்தனை அமைந்துவிடும். இது ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு முன்னால் ஏதாவது நல்லறங்களை செய்துவிட்டு பிரார்த்தியுங்கள் என்றார்கள். நல்லறங்கள் செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறார். எத்தி வைத்து விட்டு அவருடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பி ஹப்லி ஹுக்மாம், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு. அன்புள்ள சோதரர்களே, இறைவனிடத்திலிருந்து வகி வருகிறது. இருந்தாலும் நான் பெரியவன், நான் தான் கல்வியாளன், இவர்களெல்லாம் கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களெல்லாம் அறிவினர்கள் என்று தன்னை அறிவாளி என்று அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. எப்படி சொல்கிறார்? ரப்பி ஹப்லி ஹுக்மாம், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை கொடு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை சாலிகானவர்களோடு சேர்த்து விடு, நல்லவங்களோடு சேர்த்து விடு என்று அவர் பிரார்த்திப்பார். வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், இது எனக்கு அதாவது எனக்கு என்னுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு. வஜஅல்னி மின் வரதத்தி ஜன்னத்தி நஈம், இறைவாம் என்னை சுவர்க்கத்திற்கு அனந்தரக்காரனாக ஆக்கிவிடு. வெறுமனை இந்த உலகத்திற்காக வேண்டி மட்டும் பிரார்த்திக்க மாட்டார். அவருடைய கல்வி ஞானம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய ஒன்று. ஆனால் அவருடைய மறுமை வாழ்க்கை இருக்கிறது. நாளை மறுமையில் என்ன நிலை இருக்கிறது என்பதை கூட அஞ்சு பிரார்த்திக்கக்கூடியவராக இருப்பார். இறைவாம் எனக்கு நீ சுவர்க்கத்தை தந்துவிடு. வகுஃபிர்லி அபி, இறைவா என்ற வாப்பாவை மன்னித்து விடு. இன்னஹு கான மினத் தால்லீன், அவர் வழிதவறியவராக இருக்கிறார். எங்கு எதை சமூகத்துக்கு தாவா பணியை செய்துவிட்டு அந்த நல்லறத்திற்கு பின்னால் அவருடைய பிரார்த்தனை, இறைவாம் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு, என்னை நல்லவங்களோட சேர்த்து விடு, கெட்ட படுபாவிகளான பாவம் செய்யக்கூடியவர்களோடு என்னை சேர்த்து விடாதே, சாலிகானவர்களோடு சேர்த்து விடு, சுவர்க்கத்தை எனக்கு தந்து விடு, எனக்கு பின்னால் என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு, என்ற வாப்பாவை மன்னித்து விடு. அவர் வழிதவறி இருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, பிரார்த்திக்க இயலாது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் பிரார்த்தித்தார். ஏன் அல்லாஹ் எங்களுக்கு இதை திருமறையிலே சொல்லித் தருகிறான் தெரியுமா? நீ கேளு, உன்னுடைய வாப்பா காபிர் அல்ல, உன்னுடைய வாப்பா முஸ்லிக் அல்ல, நானும் நீங்களும் முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லுகிறான். மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்களுக்காக வேண்டி துவா கேட்கிறோமா சகோதரர்களை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலர் என்ன தெரியுமா, மரணித்து விட்டால் மரணித்ததற்கு பின்னால் ஒரு சில வாரங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் மையவாடியிலே போய் கபருக்கு அருகாமையிலே போய் குர்ஆனையும் தூக்கி கொண்டு போய் யாசினை ஓதிவிட்டு துவா செய்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாசின் ஓதுவதற்கு சொன்னார்களாம். மையவாடிக்கு சென்று கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு
யாசின் ஓதுவர் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களாம். இல்லை, அந்த மையவாடிக்கு சென்றால் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும், அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நீ துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிற சகோதரர்களே. அவர் வலா துஹ்ஸினி யௌம யுபாஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், இறைவாம் நாளை மறுமையில் என்னுடைய சொத்து செல்வங்களும் என்னுடைய ஆண் வாரிசுகளும் எனக்கு பயனளிக்காத அந்த நாளில் நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே இறைவாம், என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை நாம் கேட்கணும். மறுமை சாதாரண ஒரு நிகழ்வல்ல. மறுமை என்னுடைய அந்த குடும்பத்தோடு வந்து நிற்கிற நேரம், தாய் சுவர்க்கத்திலும் தந்தை நரகத்திலும் பிள்ளை நரகத்திலும் கணவன் மனைவி சுவர்க்கத்திலும் என்றால் இது இழிவு சகோதரர்களே, இது இழிவு. அந்த இழிவைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். என்ற வாப்பாவை மன்னிச்சிரு, நாளைக்கு என்னை மறுமையில் என்னை நீ இழிவுபடுத்துகிறார், வாப்பாவை நரகத்துக்கும் என்னை சுவர்க்கத்துக்கும் அனுப்பி அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இந்த பிரார்த்தனை எங்களுக்கு மிக முக்கியம் சகோதரர்கள். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த ஒரு நல்லறத்தை செய்தார். தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்திலே விட்டு வந்தார். பாலைவனத்திலே விட்டு தன் மனைவியையும் பிள்ளையும் விட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவர் அதை செய்தார். இந்த ஒரு நல்ல காரியம் இது. ஏன்? இறைவனுடைய கட்டளையை ஏற்று கட்டளையை மீறாது அப்படியே நடந்தது நல்ல காரியம். இந்த காரியத்தை செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார் தெரியுமா? வைது கால இப்ராஹிம் சொன்னார், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவாம் என்ற பிள்ளையை நான் இங்கே கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், இந்த இடம் பயங்கரமான விசஜந்துக்கள் வாழக்கூடிய இடம் இறைவாம். இந்த இடத்தில் வியாபார கூட்டங்கள் கடந்து சென்று விடலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பது தெரியாது. என் மனைவி அங்கு இருக்கிறார். எப்படிப்பட்ட காமுகர்கள் அந்த பாதையிலே போகக்கூடும், கடந்து சென்று விடக்கூடும். எப்படிப்பட்ட வக்கிர புத்தி கொண்டவன் கூட சென்று விடக்கூடும். என் குழந்தையும் கை குழந்தையும் விட்டு செல்கிறேன், அந்த குழந்தைக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடும், பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விடும். இறைவாம், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினாம், இந்த பூமியை பயங்கரமான சூழல்கள் ஏற்பட்டு விடாத ஒரு பூமியாக ஆக்கிரு, பாதுகாப்பான ஒரு பூமியாக நீ இறைவா நீ ஆக்கிவிடு என்று அந்த குழந்தையை வைத்து விட்டு பிரார்த்தித்து விட்டு போனார். அதே போன்று தொடர்ந்து சொல்கிறார், வஜ்னுப்னி வபனிய நஅபுதல் அஸ்னாம், இறைவாம் என்னையும் என்ற பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு, சிலைகளை வணங்குகின்றவராக ஆக்கிவிடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் மிக முக்கியமான படிப்பினையில் இதுவும் ஒன்று சகோதரர்களே. என்னையும் ஏண்ட பிள்ளையும் சிலைகளை வணங்குகின்றவர்களாக ஆக்கிவிடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எப்படி சகோதரர்களே? தன்னுடைய தாயையும் தந்தையையும் குடும்பத்தையும் தன் ஊர் மக்களையும் எதிர்த்தார். சிலை வணக்கத்திற்காக வேண்டி மட்டும்தான். சிலை வணங்கக்கூடாது, அது மார்க்கத்தில் இல்லை, அது இறைவனுக்கு இணை வைப்பு என்பதை சிறுபிராயத்திலிருந்தே அவர் புரிந்திருந்தார். ஆனால் மாறுதட்டவில்லை. நான் தௌஹீத்வாதி, நான் கொள்கவாதி, மாறுதட்டவில்லை. என்றொரு நேரத்தில், என்றொரு கட்டத்தில், என்றொரு தருணத்தில் என்னையும் உங்களையும் அந்த தவறின் பால் கொண்டு போய் சேர்த்து விடும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள். சிலைக்கு எதிராக பேசியவர் மிக முக்கியமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலை வணக்கத்திற்கு எதிராக மிக முக்கியமாக பேசிய ஒரு நபி அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவர் எதை பயந்தார் தெரியுமா? இறைவா, நான் சிலை வணங்கிடக்கூடாது, நான் சிலை வணங்கிடக்கூடாது, என்ற பிள்ளையும் அப்படி நீ ஆக்கிறாத. இது மிக முக்கியமான பிரார்த்தனை சகோதரர்களே. அதே போன்று அவர் தொடர்ந்து பேசுகிறார், ரப்பி இறைவாம் இன்னஹுன்ன அதுலன்ன கதீரம் மினன் நாஸ், இந்த சிலை வணக்கம் என்பது மக்களில் அதிகமான பேரை வழிதவர செய்து விட்டது. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, இறைவாம் என்னுடைய இந்த மார்க்கத்தை, நான் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை யாரெல்லாம் பின்பற்றுகின்றாரோ அவங்க தான் என்னை சேர்ந்தார்கள். வமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், இறைவாம் அவர்கள் எனக்கு மாறு செய்தால் நீ பாவங்களை மன்னிக்கிறவன், இரக்கம் உள்ளவன் இறைவா என்று திருநாமத்தை கொண்டே அந்த சமூகத்திற்காக வேண்டி பிரார்த்தித்தார். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத வஜ்அல் அஃபிதத்தஹும் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். பாலைவனத்திலே விட்டு வந்தாரே,
அங்கு அவர் அடுத்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? இறைவா, நான் எந்த ஒரு விளைச்சலும் இல்லாத ஒரு இடத்துல என் பிள்ளையை விட்டு விட்டேன், அதுவும் உன்னுடைய ஹரம் வைத் உன்னுடைய புனித வீட்டுக்கு அருகாமை நான் விட்டு வைத்திருக்கிறேன். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக விட்டு வந்திருக்கிறேன். மக்களில் ஒரு சாராரை அவருடைய உள்ளம் இவர்களின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படி நீ ஆக்கி வை. அவர்களுக்கெல்லாம் முழு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் வர்சுகுஹும் மினஸ் ஸமராத், கனிவளங்களை நீ அவர்களுக்கு சுவைக்க கொடு. அந்த மக்கமா நகருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். இன்று வரைக்கும் முழு உலகத்திற்கும் பேரீச்சம்பழங்களை அனுப்புகின்ற ஒரு நாடாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல வஸ்துக்களும் வந்து சேரக்கூடிய ஒரு இடமாக அந்த மக்கமா நகரை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தொடர்ந்து பிரார்த்திக்கிறார். ரப்பனா இன்னக தஅலமு. இப்போ பாருங்க, என் பிள்ளை நான் இப்படி விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடு, அவங்களுக்கு இந்த உலகம் வாழ்க்கைக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடு. தொடர்ந்து சொல்கிறார், ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வ மா நுஅலின். நான் எதை மறைச்சி வச்சிருந்தாலும் சரி, வெளிப்படுத்தி வைத்திருந்தாலும் சரி, நீ அறிகிறாய் இறைவாம். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி இல்லா வலா ஃபிஸ் ஸமாம். பூமியிலேயும் வானத்திலும் எதுவும் உனக்கு மறைந்ததாக எதுவும் இல்லை இறைவாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அவர் பேர் கேட்கிறார், இறைவாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர். இறைவா, முதுமையில் குழந்தை கிடைக்காத பருவத்தில் குழந்தையை தந்த உனக்கே எல்லா புகழும். குழந்தையை தந்த உனக்கே எல்லா புகழும். இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு தந்த உனக்கே எல்லா புகழும். அன்புள்ள சோதரி, இது மிக முக்கியமான முன்மாதிரி. நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக வேண்டி எங்களுக்கு எத்தனையோ குழந்தைகளை தந்திருக்கிறானே, அதற்காக வேண்டி நாம் இறைவா நீ எனக்கு இன்ன பிள்ளையை தந்தாய், இந்த பிள்ளையை தந்தாய் என்று பெயரை சொல்லி இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? எனக்கு இன்ன பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை, இன்ன பெயரில் ஒரு பிள்ளை, இன்ன பெயரில் ஒரு பொம்பளை பிள்ளை தந்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும் என்று நாம் ஒரு நாளாவது சொல்லி இருக்கிறோமாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், இறைவா எனக்கு இன்ன பிள்ளை இஸ்மாயிலை இஸ்ஹாக்கை நீ தந்தாய், உனக்கே எல்லா புகழும். இறைவா, என்னுடைய பிரார்த்தனை நீ செவியேற்கிறவன். இப்ப பிரார்த்திக்க போறார். இவ்வளவும் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு வருகிறார். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொல்கிறார், எனக்கு நீ முதுமையில் எனக்கு நீ பிள்ளையை தந்தாய், உனக்கே எல்லா புகழும், நீ பிரார்த்தனை செவியேற்கிறவன். சொல்லிவிட்டு அவர் கேட்கிற பிரார்த்தனை என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா. இறைவா, என்னை தொழுகையாளியாக ஆக்கு, என்னை தொழுகையாளியாக ஆக்கு. வமின் துர்ரியத்தி, என்ற பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கு. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு எதை பிரார்த்தித்தார்? எதற்காக வேண்டி இத்தனை புகழாரம்? இறைவா, என்னை தொழுகையாளியாக்கு. ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலாத்தி வமின் துர்ரியத்தி. இறைவா, என்னையும் என்ற பிள்ளையும் தொழுகையாளியாக ஆக்கு. எத்தனை பேர் கேட்கிறோம் இந்த பிரார்த்தனை? எத்தனை பேருக்கு பாடம்? அன்புள்ள சகோதரர்களே, ரப்பனா வ தக்கப்பல் துஆ. இறைவா, என்ற துஆவை ஏற்றுக்கோ, என்ற துஆவை ஏற்றுக்கோ. இறைவா, என்னையும் என்ற பிள்ளைகளின் தொழுகையாளியாக ஆக்கு. தொடர்ந்து பிரார்த்திக்கிறார், ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். இறைவா, ரப்பனா ஃபிர்லி, என்ற பாவங்களை மன்னித்திரு, வலிவாலிதைய, எனது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, வலில் முஃமினீன், ஒட்டுமொத்த முஃமின்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, யௌம யகூமுல் ஹிசாப், அந்த மறுமையுடைய நாளில் எங்களுக்கு பாவ மன்னிப்பை தந்துவிடு என்று ஒட்டுமொத்த மூமின்களுக்காக வேண்டியும் பிரார்த்தித்தார். தாய் தந்தையர்களை மறக்கவில்லை, தனக்காக வேண்டி பிரார்த்தித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதர்களே, இந்த பிரார்த்தனை என்கிற பகுதியில் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படிக்கிற நேரம் தனி பாடமாக இறைவன் பிரார்த்தனையும் சேர்த்தே சொல்லுகிறான். அவருடைய பிரார்த்தனையுடைய ஒவ்வொரு வாசகங்களையும் ஒவ்வொரு முறைகளையும் நாமும் தெரிந்து அந்த பிரார்த்தனைகளை நாம் ஈடுபடுவோம். இன்றைய நாள், அதாவது ஈதுல் அல்ஹாவுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய இந்த தினத்தில் நாம் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொள்வோம். அதே நேரம் எங்களுடைய சகோதரர்களான அந்த காசா மக்களையும் மறந்துவிடாதீர்கள். அல்லது அல்லாஹ்விடத்தில் நிறையவே துஆ செய்து கொள்ளுங்கள். அவர்கள் கடுமையான சிரமத்தில் இருக்கிறார்கள், உண்ணுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய இந்த நாட்கள் எல்லாம், நேற்றைய தினம் இன்றைய தின நாட்கள் எல்லாம் தக்பீர் முழக்கத்தோடு இரத்தத்தோடும் தக்பீர் முழக்கத்தோடும் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் மறந்து விடாதீர்கள். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த முன்மாதிரிகளை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதே நேரம் சகோதரர்களே, எங்களில் எத்தனையோ பேர் உயிரோடு இருந்து
இன்றைக்கு எம்முடைய திடலில் இருந்து அவர்களை காணவில்லை, பலரை காணவில்லை. அவர்களையும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய தாய் தந்தையர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். சமீபத்தில் கூட மரணத்தை சென்ற ஷக்கீல் நானாவுடைய உம்மாவும் இருக்கிறார். அதே போன்று இன்னும் ரம்சியுடைய பாப்பா இருக்கிறார். இதே போன்று நான் எனக்கு அறிமுகமாக இருக்கின்றவர்களை சொல்கிறோம். அதே போன்று இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்காக வேண்டி உங்களுக்கு தெரியும், என்னை விடவும் உங்களில் இந்த திடலில் இல்லாமல் போனவர்கள், மரணித்து போனவர்கள் யார் என்பதை என்னை விடவும் நீங்களே அறிந்தவர்கள். நான் பேர் சொன்னவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த திடலில் கடந்த வருடங்களில் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்கள் எங்களோடு இல்லை. நாம் அடுத்த வருடம் இருப்போமா என்பதும் எங்களுக்கு தெரியாது. அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்தால், அவர்களுக்காக வேண்டி நாமும் பிரார்த்தித்தால், நாம் மரணித்ததற்கு பின்னால் இந்த சமூகம் எங்களுக்காக வேண்டியும் பிரார்த்திக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதில் எந்தவித பாராபட்சணம் காட்டிவிடாமல் எல்லோரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹ் இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.